அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்று தினத்தினுடைய தொடர்ச்சியை இந்த நாளில் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 58 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எப்பொழுது எப்பொழுது எப்பொழுதுன்ற கேள்வி நமக்கு இருக்கலாம். வேதத்தில் அதே அதிகாரத்தின் நேற்று தினத்தில் பார்த்தோம், இச்சையின்படி உபவாசிக்க வேண்டாம், கட்டாயமாக கர்த்தரை மறந்து ஓடுற ஓட்டம் நமக்கு வேண்டாம், கட்டாயமான வேலைகள் வேண்டாம், கர்த்தரை வெறுத்து ஓடுற ஓட்டங்கள் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் அதை தொடர்ந்து சொல்கிறாரு, வழக்குக்கும் வாதுக்கும் நீங்கள் உபவாசிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாளென்று சொல்லுவாய்? இதையா கர்த்தருக்கு பிரியமான நாள் உபவாச நாள்னு சொல்லுவேன்? ரெட்டுடுத்தி ஒடுக்கி சரீரத்தோடு ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிற இல்லை. நான் ஆண்டு சொல்கிறாரு 6ஆம் வசனத்திலிருந்து, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்போ தான் சொல்கிறார், அப்பொழுது உன் சுகவாழ்வு துளிர்க்குன்னு. அடுத்த வசனத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறார், உன் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல எழும்போம், ஆரோக்கியமாக புதிய நாளை போல் அவன் வாழ்க்கை செழிக்கும். எப்பொழுது? 6ஆம் வசனம், நீ மற்றவங்களை விடுவிக்கணும், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிற அளவுக்கு உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும், நுகத்தடியின் பிணைல்களை. இன்றைக்கி தேசம் முழுவதிலும் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விடுவிக்கக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து பகிர்ந்து கொடுக்கறது. அதில் அழகாக இருக்கல, பசி உள்ளவனுக்கு நம்ம ஆகாரம் எழுதலை, உன் ஆகாரத்தை. வீட்டில் இருக்கிற பழசை கொடுன்னு சொல்லலை, நீ சாப்பிட்டு போக மீதியை கொடுன்னு இல்லை, உன் ஆகாரத்தை பசி இல்லாதவனுக்கு கொடுன்னு சொல்லலை, உன் ஆகாரத்தை பசி உள்ளவனுக்கு பகிர்ந்து கொடு. அது வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், இல்லை நம்முடைய ஆவிக்குரிய உறவுகளில் இருக்கலாம். ஒன்று தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் நம்முடைய இதை தேவனுக்கு உகந்தவாறாக நாம் மாற்றிக்கொள்ளும்போது சுக வாழ்வுத்தில் இருக்கும். வேதத்தில் இப்படி ஒரு புருஷன் இருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உசியா ராஜாவின் நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த முதல் அதிகாரத்திலே தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். அவனுடைய காலத்தில் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம், உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் சுகமே இல்லை, நொதிக்கிறது போல வேதனை, கண்ணீர் 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 கண்ணீர். தேசம் முழுவதும் பாழாகுது, பட்டணம் அழிக்கப்படுகிறது. ஆனாலும் அங்கே ஒரு சிறு கூட்டம் உண்மையாக இருக்குன்னு 8ஆம் வசனத்தை சொல்கிறாரு. இப்படியே சொல்லிட்டு 13-14ஆம் வசனங்களில் இந்த 58 ஏசாயா 58 உபவாசத்தை மையப்படுத்துகிற நமக்கு இங்கே 1:13-14 இனி நீ வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன், உங்கள் மாதப்பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். தேவனை வருத்தப்படுத்துகிற வண்ணமாக கொண்டாட்டங்கள். எனக்கு நேரம் இல்லை, இந்த காலங்களில் அந்த குருத்தோலை ஞாயிற்றை குறித்து நான் பேச வேண்டும் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் போன சபையில் இதுதான் நான் பேசினேன். சியோனுக்கு சொல்லி அனுப்புங்கள், ராஜா வருகிறார். என்ன சொல்லுங்க? எருசலேமுக்கு ஆண்டு போகும்போது ஜனங்கள்லாம் கொண்டாடினாங்க, ஆனால் கர்த்தர் எருசலேமை பார்த்து அழுதார். நம்முடைய கொண்டாட்டம் தேவனை வேதனைப்படுத்துகிறதா? எப்படி வேதனைப்படுத்தும்? தொடர்ந்து வாசிங்க 15ஆம் வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இப்போ நீ தீமை செஞ்சுட்டு நீ கொண்டாடுற. அடுத்த வசனம், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கன்றார். நீ இப்படி நன்மை செஞ்சுட்டு நீ ஜெபம் பண்ணும்போது உன் ஜெபத்தை நான் கேட்பேன்.
இன்னொரு இடத்துல நீ பேசும்போதே, இன்னொரு இடத்துல நான் மனசில் நினைக்கும் போதே, ஏசாயால வாசிக்கிறோம், நீங்கள் மனதில் நினைக்கும் போதே, பேசிக்கொள்ளும் போதே, ஏசாயா 65 பேசிக்கொள்ளும் போதே நான் அந்த காரியத்தை கேட்டு கிரியை செய்வேன்றார். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சுகவாழ்வு கொடுக்க வேண்டும் என்றால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம வாழ்க்கை இருக்கட்டும். நம்முடைய கொண்டாட்டங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், கர்த்தரை பிரியப்படுத்தட்டும். உசியா ராஜாவின் நாட்களில் சுகமே இல்லை, உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் சுகமே இல்லை. ஏன்? தேவன் விரும்புகிறபடி இல்லை. நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி, தகப்பனே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்கிற வேத வார்த்தையின்படி ஒவ்வொருடைய சுக வாழ்வு துளிர்க்கட்டும் ராஜா. நன்மை செய்ய படிக்கட்டும், நல் மனதோடு கிரியைகள் நடப்பிக்கட்டும். தங்களை அர்ப்பணிக்க மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியனாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், சுக வாழ்வு இப்பொழுதே துளிர்க்கட்டும் ராஜா. பாதைகளை கத்த தரங்க, கத்த நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே.